விராட்டபுரம் அப்படிங்கிற ஊர்ல சோட்டு அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. சோட்டு குருவிக்கு ஒரு பொண்ணு கூட இருந்தா. ஒரு நாள் பொண்ணு குருவி அழுதுகிட்டே அம்மா குருவி கிட்ட வந்தா. அத பார்த்த சோட்டு குருவி, அட என்னாச்சு சோனு, எதுக்காக அழுவுற, யாரு உன்ன என்ன சொன்னா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா சோனு குருவி மட்டும் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்துச்சு. சோனு, நீ விஷயத்த சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி விஷயம் தெரியும் சொல்லு, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி சொட்டு குருவி தன்னோட மகளான சோனு குருவிய பாசமா கேட்டுச்சு. அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன்னா அவங்க என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா. ஏ சோனு, உனக்கு வீடு இல்லையா? நீ ரோட்ல தான் தூங்குவியா? நீ குளிக்கிறதா இருந்தா ஆத்துல தான் குளிப்பியா? கிண்டல் பண்றாங்கம்மா, நம்ம எப்பமா வீடு கட்டி போவோம்? இப்படி சோனு குருவி தன்னோட அம்மாவை கேட்டுச்சு. அப்படி கேட்ட உடனே சோட்டு குருவிக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. சோட்டு குருவியோட வீடு மழையில அடிச்சுக்கிட்டு போனதுனால ரோட்டோரத்துல ஒரு குடாரத்தை போட்டு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னோட பொண்ணுக்கு ஒரு வீட்டை கூட கட்டி கொடுக்காத நிலைமையில நான் இருக்கேனே. ஒரு பக்கம் பார்த்தா என்னோட புருஷன் சம்பாதிக்கிற காசு மொத்தமும் குடிச்சிட்டு அந்த கடையிலேயே விழுந்து கிடக்குறான். நான் சம்பாதிக்கிற காசு வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது. இப்படி இருந்தா நான் எப்பதான் வீடு கட்டுறது, என்னோட குழந்தைய எப்ப நல்லபடியா பாத்துக்கிறது அப்படி சொல்லி தனக்குள்ள தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சோனு குருவி, அம்மா, நீங்க அதெல்லாம் யோசிச்சே கவலைப்படாதீங்கம்மா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படிதான். சரி, எனக்கு சாப்பிட என்ன செஞ்சிருக்கீங்க? சோனு குருவி தன்னோட அம்மா கிட்ட பேச்ச மாத்தி குடாரத்துக்குள்ள கூட்டிட்டு போச்சு. இப்படி அம்மாவும் பொண்ணும் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க சோனு குருவியோட புருஷன் குடிச்சிட்டு வந்தான். என்னடே, எனக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை? அப்படி சோட்டுவ அடிச்சு அங்கிருந்த சாப்பாட்டை எல்லாம் அவனே சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டான். அத பார்த்து சோனு குருவி சோட்டு குருவி கவலைப்பட்டாங்க. வீட்டுக்கு பொறுப்பா ஒரு ஆம்பளையா சம்பாதிச்சு கூட கொண்டு வந்து போடாம நான் சம்பாதிச்சத கூட இப்படி நாசம் பண்ணி அடிச்சிட்டு போறானே, இவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஐயோ கடவுளே! இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட பொண்ணுகிட்ட, சோனு, கவலைப்படாத, உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அம்மா இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறேன், கொஞ்ச நேரம் இருமா. இப்படி சோட்டுக்குருவி சமையல் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ சோனு குருவி, அம்மா, அப்பா முதல்லாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இப்ப எதுக்காகம்மா இப்படி? ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு டைம்ல உங்க அப்பா எல்லாரும் மாதிரி ரொம்ப நல்லா வீட்டை பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. எப்ப மழையில அவரு சம்பாதிச்ச வீடு, பணம், சொத்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சோ அன்னையில இருந்து குடிச்சு குடிச்சு உங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு. நம்ம எப்படியாவது பண்ணி அப்பாவை மாத்திரலாமா? நம்ம மறுபடியும் புது வீடை கட்டி அப்பாக்கு கொடுக்கலாம். அப்பா மாறிடுவாருல்ல? இப்படி ஆசையா சொன்னா. மகளோட வார்த்தையில பொய்யில்லைன்னு யோசிச்சா சோட்டுக்குருவி. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நம்ம ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம் அப்படி சொன்னா சோட்டுக்குருவி. ஒரு தடவை சோட்டு வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, அம்மா, எங்க போறீங்க? நான் வயலுக்கு போயிட்டு வரேன், நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. அம்மா, நான் இன்னையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட மாட்டேன், நான் கூட உன் கூட சேர்ந்து வயலுக்கு வரேன். அப்படி சோனு குருவி சொன்ன உடனே சோட்டுக்குருவி தன்னோட மகளான சோனு குருவியும் வயலுக்கு கூட்டிட்டு போச்சு. சோனு குருவி தன்னோட வயலை பார்த்து, அம்மா, நம்ம வயல்ல நம்ம என்னமா விளைச்சிருக்கோம்? சோனு, நம்ம வயல்ல நம்ம மொக்கா சோளத்தை விளைவிச்சிருக்கோம். இன்னும் 3 மாசத்துல இந்த மொக்கா ஜோளம் விளைஞ்சு நம்ம கைக்கு வந்துரும். அதுல வர காசுல நம்ம அழகான ஒரு புது வீட்டை கட்டிக்கலாம். இப்படி அம்மா குருவி சொன்ன உடனே சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியா? அப்போ இன்னும் 3 மாசத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குமா? அப்படி சொல்லிக்கிட்டு சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. தன்னோட மகளோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சோட்டு குருவி. இப்படி அவங்க கொஞ்ச நேரம் அந்த வயல்லையே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோனு, வா, நம்ம வீட்டுக்கு போலாம், இருட்டாகிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லி சோட்டுக்குருவி தன்னோட மகளான சோனு குருவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வரும்போது அவங்களுக்கு வழியில ஒரு கிளி அடிபட்டு கீழே விழுந்து ரத்தம் வர்றத பார்த்தாங்க. அம்மா, அங்க பாத்தீங்களா, யாரோ அடிபட்டு கீழே விழுந்திருக்காங்கம்மா அப்படி சொல்லி சோனு குருவி கிளி கிட்ட வந்துச்சு.
சோனு, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சொல்ல? முதல்லயே நம்மளுக்கு நேரமே சரியில்லை. வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்னம்மா அப்படி சொல்றீங்க? யாராவது அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அவங்கள இப்படியே விட்டுட்டு போக கூடாதுமா. வாங்கம்மா, இவங்கள வீட்டுக்கு கூட்டி போய் வைத்தியம் செய்யலாம். இப்படி அம்மா குருவி வேண்டான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் சோனு குருவி கேட்கவே இல்ல. கிளிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்படி சோட்டு குருவி அந்த காட்டுல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் விஷயத்த சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. என் பொண்ணு நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச கேட்காம வீட்டுக்கே அந்த கிளிய கூட்டிட்டு வந்திருக்கா. நீங்க தான் வந்து அவளை பார்க்கணும். சோட்டு, எதுக்காக நீ கவலைப்படுற? உன் பொண்ணு பண்ணது சரியான வேலைதான். சரி வா, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி டாக்டர் பறவை சோட்டு குருவியோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. டாக்டர் பறவைய பார்த்த உடனே சோனு குருவி, டாக்டர் நீங்க தான் ஏதாவது செஞ்சு இவங்கள காப்பாத்தணும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட சொல்லுச்சு. சோனு, நீ கவலைப்படாத, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொல்லி கிளிக்கு வைத்தியம் பார்த்துச்சு பறவை. சோட்டு, இந்த கிளியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, 2-3 நாள்ல கிளி சரியாயிடும் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போச்சு டாக்டர் பறவை. சோனு, இப்ப உனக்கு சந்தோஷமா? பாத்தியா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? கிளிய கூட்டிட்டு போய் எங்க பாத்துமா அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பயத்தோட சொல்லிச்சு குருவி. அதே நம்ம அப்படி சொல்றீங்க? டாக்டர் சொன்னாங்கல்ல இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்கள அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னா சோனு. இப்படி பொண்ணு சொன்ன உடனே சோட்டு குருவி பதிலே பேசல. இப்படி 2 நாளா அந்த கிளிய சோனு குருவி தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துக்குச்சு. டாக்டர் பறவை சொன்ன மாதிரியே அந்த கிளி 2 நாள்ல சரியாயிடுச்சு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருந்த சோனு குருவி, நீ கவலைப்படாத, அடிபட்டு ரோட்ல விழுந்திருந்த உன்னை நானும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன உடனே கிளி எந்திரிச்சு இப்படி சொல்லிச்சு, என்னோட உயிரை காப்பாத்துன நீங்க எனக்கு கடவுளுக்கும் மேல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம இருக்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க தானே. நீங்க கீழே விழுந்திருந்தப்போ உங்க பக்கத்துல இந்த பேக் இருந்துச்சு அப்படி சொல்லி சோனு குருவி அந்த பேக கொடுத்துச்சு. கிளி அந்த பேக்ல இருக்கிற கொஞ்சம் விதைங்கள பார்த்து, சோனு, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால என்னோட சின்ன ஒரு பரிசு இந்தாங்க. இது சாதாரணமான விதைங்க கிடையாது, மாய விதைங்க. இது உங்களை கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். இத உங்க வீட்டுக்கு வெளியவே போடுங்க அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி சோனு குருவி கிளி சொன்ன மாதிரியே அந்த விதைங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியவே போட்டு விட்டுச்சு. அதுக்கப்புறம் அதோட அம்மா வந்த உடனே விஷயத்த சொல்லுச்சு. என்னது, மாய விதைங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது சோனு, அந்த கிளி ஏதோ சும்மா சொல்லிருக்கோம். இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அந்த மாய விதைங்கள பத்தி மறந்து போயிட்டாங்க. சோமு குருவி எப்பவும் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 3 பேரும் குடாரத்துக்குள்ள இருக்கும்போது ஜோர மழை வந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த மழையில இந்த குடாரம் எப்படி இருக்கும்? இருக்கிற இந்த குடாரம் கூட தண்ணில அடிச்சிட்டு போயிடுமா? இப்படி சோட்டு குருவி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மழை வந்து அந்த தண்ணி விதை மேல பட்ட உடனே அந்த விதைங்க பெருசா மொக்காஜோளமா மாறி ஒரு அழகான மொக்காஜோளம் வீடா மாறி போயிடுச்சு. அந்த வீட்டை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அந்த கிளி சொன்னது உண்மைதாம்மா, இது மாய விதைங்கதான். நம்ம கஷ்டத்துல இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாயா வித்தனை நம்மளுக்கு மொக்காஜோளம் வீடு கொடுத்திருக்கு. இப்படி சோனு குருவி சந்தோஷப்பட்டுச்சு. அத பார்த்த அம்மா குருவியான சோட்டு குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு. அத பார்த்த சோமு குருவி மறுபடியும் தான் இழந்த வீடெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அன்னையில இருந்து குடிக்காம தன்னோட பொண்டாட்டி பசங்களை சந்தோஷமா பாத்துக்குச்சு.